போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுலகாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுலகாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்த இறைமக்களே, லூர்து மாநகரிலே 3 சிறுவர்களுக்கு தன்னை காட்சியில் வெளிப்படுத்திய நமது அன்னை மரியாள் நானே அமலோற்பவம் என்று கூறிய வார்த்தைகளின் நினைவாக புனித அமலோற்பவ அன்னை என்ற சிறப்பு பெயர் பெற்றார். அத்தகைய சிறப்பினை உடைய அன்னையின் பெயரையே பாதுகாவலியாக கொண்டுள்ள புனித அமலோற்பவ அன்னையின் பங்கு பூம்பொழில் நகரில் இன்று திருப்பலி காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்னையின் ஆசீர் பெற அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய திருவழிபாட்டின் முதல் வாசகமானது, ஏவா பாம்பின் சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவின் தூய்மையை இழந்து விடாதீர்கள் என்ற உண்மையையும், மேலும் நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவரிடம் எவ்வாறு ஜெபம் செய்ய வேண்டும் என்றும், தேவையற்ற வார்த்தைகளால் பிதட்டாமல் ஆண்டவரின் மனதை தொடும் தேவையான வார்த்தைகளாலும் கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை பற்றியும் புனித மத்தேயு நமக்கு எடுத்துரைக்கின்றார். எனவே நமக்கு ஏற்படுகின்ற அனைத்து துன்பங்களையும் நம் அன்னை தன் அன்பு மகன் இயேசுவிடம் நமக்காக பரிந்து பேசி அவற்றை இன்பங்களாக மாற்றுவதற்கு தேவையான அனைத்து வரங்களையும் அருள வேண்டுமென்று இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கு பெறுவோம். அன்பார்ந்த இறைமக்களே, இத்தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து பிள்ளை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஜெபிப்போமா. எல்லாம் வல்ல இறைவா, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே கட்டளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் தருவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றே இறைவனாய் என்றென்றும் வாழும் ஆட்சி செய்கின்ற எங்களானும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஊதியம் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, என் அறிவினத்தை நீங்கள் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும். ஆம், சற்றே பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன். கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன். அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதை போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடமிருந்து விளங்கிய நேர்மையும் தூய்மையும் எழுந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன். உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறு ஓர் இயேசுவை பற்றி அறிவித்தால், அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியை தவிர வேறு ஒரு ஆவியை பற்றி பேசினால், அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர வேறொரு நற்செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். இப்படிப்பட்ட மாபெரும் திருத்தூதரை விட நான் எதிலும் குறைந்தவன் அல்லேன் என்றே கருதுகிறேன். நான் நாவன்மையற்று இருக்கலாம், ஆனால் அறிவு அற்றவன் அல்ல. இதை எப்போதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியே இருக்கிறோம். ஊதியம் எதுவும் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன். நீங்கள் உயர்வு பெற நான் தாழ்வுற்றேன். இதுதான் நான் செய்த பாவமா? நான் உங்களிடையே பணிபுரிந்த போது என் செலவுக்கு வேண்டியதை மற்ற திருச்சபைகளிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். உங்களுக்காக அவர்களை கொள்ளையிட்டேன் என்றே சொல்லலாம். நான் உங்களோடு இருந்தபோது எனக்கு பற்றாக்குறை இல்லாமல் இல்லை. எனினும் நான் உங்களில் எவருக்கும் சுமையாய் இருந்ததில்லை. மாசிதோனாவில் இருந்து வந்த அன்பர்கள் என் பற்றாக்குறையை போக்கினார்கள். நான் எதிலும் உங்களுக்கு சுமையாய் இருந்ததில்லை, இனி இருக்கவும் மாட்டேன். கிறிஸ்துவின் உண்மையே என்னுள்ளும் இருப்பதால் நான் பெருமைப்படுவதை அக்காயா பகுதியில் உள்ள யாரும் தடுக்க முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன்? உங்களிடம் எனக்கு அன்பே இல்லை என்பதாலா? நான் உங்கள் மீது அன்பு கொண்டவன் என்பது கடவுளுக்கு தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 111. நீங்கள் பாட வேண்டிய பதில்: ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை.
செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவே நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்தவே ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார் அருளும் இரக்கமும் உடையவர் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை அவர் தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்கு உரியவை நீதியானவை அவர் தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை உண்மையாலும் நீதியாலும் அவை ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை நம்பிக்கைக்குரியவை நீதியானவை அல்லேலூயா இயேசுவை போற்றுங்கள் அல்லேலூயா இயேசுவை போற்றுங்கள் இயேசுவை போற்றுங்கள் அல்லேலூயா இயேசுவை போற்றுங்கள் அல்லேலூயா இயேசுவை போற்றுங்கள் அல்லேலூயா இயேசுவை போற்றுங்கள் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கின்றார்கள். நீங்கள் அவர்களை போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது கொரிந்து நகரத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை பற்றி பேசுகின்றது. அந்த கொரிந்து நகரத்திலே அந்த மிகப்பெரிய குழப்பத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த கொரிந்து நகரத்திற்கு சென்று நற்செய்தியை போதித்தவர்கள். ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்ப்புக்கு பிறகு, அவருடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு ஆண்டவர் இயேசுடைய அப்போஸ்தலர்கள் உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற ஆரம்பிக்கின்றார்கள். அவ்வாறு நற்செய்தியை போதிக்கும் பொழுது யாரெல்லாம் நற்செய்தியின்பால் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அத்தனை பேரையும் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதே போலதான் புனித பவுலும் அவர்களோடு சேர்ந்து நற்செய்தியினை போதிக்க ஆரம்பிக்கின்றார். மொத்தம் 3 மறைபரப்பு பயணங்களை மேற்கொள்கின்றார். அந்த மறைபரப்பு பயணங்கள் மூலமாக உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு அவர் சென்று நற்செய்தியினை போதிக்க ஆரம்பிக்கின்றார். ஆண்டவர் இயேசுவின் அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் நற்செய்தியை போதித்தார்களா என்றால் கிடையாது. அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய சீடர்களும் நற்செய்தியை போதித்தார்கள். அதே போல புனித பவுலும் பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை போதிக்கின்றார். நற்செய்தியை போதிக்கும் பொழுது அவர் ஒரு இடத்தில் நற்செய்தியை போதித்து விட்டு இன்னொரு இடத்திற்கு அவர் செல்லும் பொழுது அந்த பழைய இடத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு கடிதம் மூலமாக தொடர்பில் இருப்பார். அவர்களுடைய நம்பிக்கையினை வலுப்படுத்துவார். அதே போலதான் கொரிந்து நகரத்துக்கும் செல்கின்றார். அங்கே சென்றவர் கொரிந்து நகரத்திலே அந்த மக்களுக்கு நற்செய்தியை போதிக்கின்றார். போதித்து விட்டு அவர் இன்னொரு பகுதிக்கு கடந்து செல்கின்றார். இன்னொரு பகுதிக்கு அவர் கடந்து செல்லும் பொழுது இந்த கொரிந்து நகரத்திலே ஒரு மிகப்பெரிய குழப்பமானது ஏற்படுகின்றது. புனித பவுலுக்கு பிறகு இன்னும் ஒரு சிலர் வந்து அங்கே நற்செய்தியை போதிக்கின்றார்கள். அவ்வாறு நற்செய்தியினை அவர்கள் போதிக்கும் பொழுது அவர்கள் போதித்த நற்செய்திக்கும் புனித பவுல் போதித்த நற்செய்திக்கும் இடையே நிறைய முரண்பாடுகள் வருகின்றது. எது உண்மையான நற்செய்தி? புனித பவுல் அறிவித்ததுதான் உண்மையான நற்செய்தியா, இல்லை மற்றவர்கள் போதித்ததுதான் உண்மையான நற்செய்தியா? யார் உண்மையான தூய ஆவியார், யார் உண்மையான இயேசு கிறிஸ்து என்று பல்வேறு குழப்பங்கள் அங்கே நிலவுகின்றன. இந்த குழப்பத்திற்கெல்லாம் தெளிவை கொடுப்பதற்காக தான் இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் இந்த திருமுகத்தினை நமக்காக எழுதியிருக்கின்றார். இந்த நற்செய்தி வாசகமானது எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகின்றது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் எவ்வாறெல்லாம் ஜெபிக்க கூடாது என்று கற்றுக் கொடுக்கின்றார். எதெல்லாம் ஜெபம் இல்லை என்றால், மிகுதியான வார்த்தைகளை அடுக்கி கொண்டு போவது ஜெபம் கிடையாது. அதே போல பிதற்றி கொண்டே இருப்பது ஜெபம் கிடையாது என்று சொல்கின்றார். இறைவாக்கினர் எலியா வாழ்ந்த காலத்திலே யாவே கடவுளுக்கு இறைவாக்கினர்கள் இருந்தார்கள். அதே போலதான் பாகால் என்ற கடவுளுக்கும் இறைவாக்கினர்கள் இருந்தார்கள். யார் உண்மையான கடவுள் என்ற ஒரு மிகப்பெரிய போட்டியானது எழும்புகின்றது. யாவே உண்மையான கடவுளா, இல்லை பாகால் உண்மையான கடவுளா என்ற ஒரு விவாதமானது அந்த மக்களிடையே எழும்ப ஆரம்பிக்கின்றது.
அப்பொழுது பாகால் உண்மையான கடவுள் என்று நிரூபிக்க பாகாலுடைய இறைவாக்கினர்கள் அனைவரும் சேர்ந்து வருகின்றார்கள். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பலிபீடமானது உருவாக்கப்படுகின்றது. பலிபீடத்தின் மீதே பலிப்பொருளை வைக்கின்றார்கள். பாகால் கடவுளை நோக்கி அவருடைய இறைவாக்கினர்கள் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். பாகால் கடவுள் வானிலிருந்து அவர்களுக்கு நெருப்பை கொடுப்பார், இந்த பலி பொருளை எரிப்பார், இந்த பலியினை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். தொடர்ந்து வார்த்தைகளை பிதற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் ஒருபோதும் வானிலிருந்து நெருப்பு வரவில்லை, அந்த பலி பொருளும் எரிக்கப்படவில்லை, அந்த பலியும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்படி என்றால் இவ்வாறு வார்த்தைகளை பிதற்றிக் கொண்டிருப்பது ஜெபம் ஆகாது. எது ஜெபம் இல்லை என்றால் வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போவதும் ஜெபம் கிடையாது என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். இயேசு வாழ்ந்த காலத்தில் எருசலேம் தேவாலயத்தின் நிர்வாகத்தில் இருந்தவர்கள் தான் பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள். அவர்கள் மக்கள் பார்க்க வேண்டும் என்று மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களிலே நின்று அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். அடுக்குமொழி வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள், வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே செல்வார்கள். ஆண்டவர் இயேசுடைய பார்வையில் இவ்வாறு வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டு போவதும் ஜெபம் கிடையாது. அப்படி என்றால் எதுதான் உண்மையான ஜெபம்? பிதற்றிக் கொண்டிருப்பது ஜெபம் கிடையாது. ஆழ்ந்த அர்த்தமுள்ள வார்த்தைகளை பயன்படுத்துவதுதான் ஜெபம். வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போவதும் ஜெபம் கிடையாது. ஜெபம் என்றால் எளிய முறையில் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு மனிதர் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுப்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் எத்தனையோ ஜெபங்கள் இருக்கின்றன. அது எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. ஏறக்குறைய எல்லா ஜெபங்களுமே மனிதரால் உருவாக்கப்பட்ட ஜெபங்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் 100% மனிதனும் 100% கடவுளுமான அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜெபம். இந்த ஜெபம் எல்லா திருப்பலிகளிலும் சொல்லப்படுவதுதான் இந்த ஜெபம். இந்த ஜெபத்தினை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி கடவுள் புகழ்ச்சி, இரண்டாவது பகுதி உடலுக்கு அமைதி கொடுப்பது என்ன, மூன்றாவது பகுதி உள்ளத்துக்கு அமைதி கொடுப்பது என்ன. முதல் பகுதி கடவுளுடைய புகழ்ச்சி. இந்த ஜெபத்தை பார்த்தோம் என்றால் முதல் பகுதியில் ஆண்டவருடைய இருப்பிடம் என்ன, கடவுளுடைய திருவுளம் என்ன, கடவுளுடைய ஆட்சி அதிகாரம் இதற்கு உட்பட்டது, மண்ணுலகின் மீது கடவுளுக்கு அதிகாரம் இருக்கின்றதா, இதைத்தான் இந்த கடவுள் புகழ்ச்சி பகுதியில் நாம் பார்க்க முடிகின்றது. கடவுளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிலைத்திருக்க முடியுமா? கடவுள் இதோ இந்த இடத்தில் தான் இருக்கின்றார், கடவுள் இதோ இந்த இடத்தில் இல்லை என்று சொல்ல முடியுமா? கடவுள் இடத்திற்கு அப்பாற்பட்டவர், எல்லா இடத்திலும் கடவுள் இருப்பார். அதே போல கடவுளை ஒரு வார்த்தையிலே நாம் சுருக்கிவிட முடியாது. கடவுளுக்கு என்று ஒரு பெயரை சொல்லி கடவுளை ஒருபோதும் சுருக்கி வைக்க முடியாது. கடவுள் வார்த்தைகளுக்கும் அப்பாற்பட்டவர், கடவுள் இடத்திற்கு அப்பாற்பட்டவர், கடவுள் வார்த்தைக்கும் அப்பாற்பட்டவர். அப்படிப்பட்ட கடவுளுக்கு நம்முடைய புகழ்ச்சி தேவையா என்றால் நிச்சயமாக கடவுளுக்கு நம்முடைய புகழ்ச்சி தேவையில்லை. நாம் புகழ்ந்தால்தான் கடவுளுடைய மேன்மை உயருமா என்றால் கிடையாது. இருந்தும் இந்த பகுதியானது கொடுக்கப்பட்டது எதற்காக என்றால் மனிதர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை ஒரு மனித நிலைக்கு கீழிறக்கி நாம் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட முதல் பகுதி தான் கடவுளுடைய புகழ்ச்சி பகுதி. இரண்டாவது பகுதி உடலுக்கு அமைதி தருவது என்ன. உடலுக்கு அமைதி தருவது தூக்கமா என்றால் நிச்சயமாக தூக்கம் உடலுக்கு அமைதி தராது. நாம் பசியோடு இருக்கும் பொழுது நம்மால் தூங்க முடியுமா என்றால் நிச்சயமாக தூங்க முடியாது. உடலுக்கு அமைதி தருவது எப்பொழுதுமே உணவுதான். அதனால்தான் ஆண்டவர் இயேசு யாரையெல்லாம் சந்தித்தாரோ அத்தனை பேருக்குமே அவர்களுடைய ஆன்ம பசியினை போக்குவதற்கு முன்னால் அவர்களுடைய உடல் பசியினை போக்கி இருக்கின்றார். இன்றும் இந்த உலகத்தில் ஒருவேளை உணவில்லாமல் படுக்கைக்கு செல்லக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்றும் இந்த உலகத்தில் பட்டினியால் சாகக்கூடிய குழந்தைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எப்பொழுது உடலில் அமைதி இருக்கின்றதோ அப்பொழுது மட்டும்தான் நம்மால் கடவுளை புகழ முடியும். மூன்றாவது பகுதி உள்ளத்துக்கு அமைதி தருவது என்ன. உள்ளத்துக்கு அமைதி தருவது மன்னிப்பு. நம்முடைய மனத்திலே நம்முடைய உள்ளத்திலே பல சண்டை சச்சரவுகளும் மனக்கசப்புகளும் குழப்பங்களும் இருந்தால் அங்கே கடவுள் வாழுவாரா என்றால் நிச்சயமாக வாழ மாட்டார். நம்முடைய உள்ளங்கள் கடவுள் வாழும் இல்லங்களாக மாற வேண்டும் என்றால் அங்கே அமைதி இருக்க வேண்டும், அங்கே அன்பு இருக்க வேண்டும். கூச்சலும் குழப்பமும் மனக்கசப்புகளும் வெறுப்புகளும் இருக்கக்கூடிய இடத்தில் ஒருபோதும் கடவுள் இருக்க மாட்டார். ஆகவே கடவுள் நம்முடைய உள்ளங்களில் வாழ வேண்டும் என்றால், நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் அங்கே மன்னிப்பு என்பது தேவைப்படுகிறது. நான் எப்பொழுது ஒருவர் மற்றவரை மன்னிக்கின்றோமோ அப்பொழுதுதான் அங்கே கடவுள் வாழ்வார், நம்முடைய உள்ளத்திற்கும் அமைதி கிடைக்கும். ஜெபம் என்றால் பொதுவாக சொல்வார்கள் கடவுளோடு உரையாடுவதுதான் ஜெபம் என்று சொல்வார்கள். கடவுளோடு உரையாட வேண்டும் என்றால் நம்முடைய உடலிலும் அமைதி இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்திலும் அமைதி இருக்க வேண்டும். நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் அமைதி இருக்கும் பொழுதுதான்
நாம் பேசுவது கடவுளுக்கு கேட்கும், கடவுள் பேசுவது நமக்கு கேட்கும். ஆகவே கடவுளோடு பேசுவதற்கு நமக்கு மொழி தேவையா? கடவுளோடு பேசுவதற்கு வார்த்தைகள் தேவையா? கடவுளோடு பேசுவதற்கு ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் தேவையா என்றால் தேவைதான். கடவுளுக்கு அருகில் செல்வது வரை இந்த வார்த்தைகள் தேவை, இந்த மொழிகள் தேவை, ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் தேவை. ஒரு முறை நாம் கடவுளுக்கு அருகில் சென்று விட்டோம் என்றால் அங்கே மொழிகள் தேவையில்லை, அங்கே வார்த்தைகள் தேவையில்லை, மௌனம் ஒன்றே போதுமானது. ஆகவே ஆண்டவர் இயேசுவோடு உரையாடுவோம், ஜெபம் செய்வோம். அதற்காக இந்த திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். அன்புமிக்க இறைமக்களே, இறைவனது வல்லமையிலே நம்பிக்கை கொண்டு திருவையின் தேவைகளுக்காக, சமூகத்தின் தேவைகளுக்காக, நமது குடும்பங்களின் தேவைகளுக்காக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பு இறைவா, எல்லோரும் அமைதியுடன் வாழுங்கள் என்ற மகிழ்வின் செய்தியை நற்செய்தியாக எங்களுக்கு வழங்கக்கூடிய திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இருள்பால் துறவர்த்தார் செல்லும் இடமெல்லாம் தூய ஆவியாரின் துணையோடு பயணிக்க வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மொழிந்த அன்பு இறைவா, திருமுழுக்கின் வழியாக நற்செய்தி பணியாளராக வாழ அமைக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்துவரும் திரு அவையின் கடமைகளையும் தேவைகளையும் உணர்ந்து இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாட்டை வழிநடத்தக்கூடிய நாட்டு தலைவர்கள் தூய ஆவியார் வழங்கக்கூடிய ஞானத்தையும் விவேகத்தையும் கொடையாக கொண்டு தூய ஆவியாரின் கனிகளான அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பரிவு என்ற பண்புகளால் அவர்களை தொடர்ந்து வழிநடத்த வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, பல்வேறு உடல் உள்ள நோய்களினால் துன்பப்படும் மக்கள் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்களை தொட்டு சுகமளித்தருளும். எல்லா மக்களும் அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபட்டு நல்ல உடல் நலத்தோடு வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரும் ஜெபத்தில் நிலையாக இருக்கவும், அன்றாட வாழ்வில் ஒருவருக்கொருவர் துணையாக தோழமையுடன் சேர்ந்து செயல்பட்டு நல்ல மதிப்பீடுகளை இம்மண்ணில் விதைக்கும் கருவிகளாக வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, புதிய கல்வி ஆண்டில் காலடி எடுத்து வைத்து இருக்கும் என் பங்கு மாணவ செல்வங்களுக்காகவும், அவர்களை அறிவிலும் ஞானத்திலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் வளர்த்தெடுக்கக்கூடிய கடமையை ஏற்றுள்ள எல்லா ஆசிரியர்களுக்காகவும் வேண்டுகின்றோம். இவர்கள் தூய ஆவியாரின் துணையோடு மனிதநேய மாண்புகளில் சிறந்து விளங்கிட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பின் இறைவா, இதோ எங்களுடைய ஜெபங்களுக்கும் தேவைகளுக்கும் தயவாய் செவிசாய்த்து உங்களுடைய இறை விசுவாசத்தை நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்று உமது வார்த்தையிலும் உமது தெய்வீக பிரசனத்தில் நம்பிக்கை கொண்டு நோக்கி ஜெபிக்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமென். எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவானன்று. தன்னே 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 என்னையே
படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. அன்பு இறைச்சமூகமே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, மக்கள் இனத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் தரும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமும் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழ் உமக்கு தேவையன்று, ஆயும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக திரளோடு ஒன்று சேர் நாங்கள் புகழ்ந்தேற்று மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் நீர் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நிகழ்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். இறைவா, இதோ பல்வேறு தேவைகளோடு மனசுமையோடு முன்பாக மண்டியிட்ட கண்ணீரோடு ஜெபிக்கின்ற மக்கள் மீது இரக்கம் கொண்டு உடைய ஜெபங்களுக்கு நீ தயவாய் செவி சாய்ப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் சபை நிறுவிய 7 புனித தந்தையர்கள், பிறகினார், புனித தேவசகாயம், புனித யூதா ததேயும், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேற்றும் வரமருள மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இயலாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடலுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்தில் கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் என்னால் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒரு மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நம்மை அன்பு செய்கிற தேவனும் நம்மீது பரிவோடும் இரக்கத்தோடும் செயல்படுகின்ற ஆண்டவர் இவரே. இதோ நமக்கு வாழ்வு தருகின்ற கடவுளாக, சுகம் தருகின்ற தேவனாக, நாம் படுகின்ற அனைத்து வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்து நம்பிக்கையின் ஆண்டவராக வருகிறார். இவருடைய திருவிருந்து கலைக்கப்பட்டுள்ள நீங்களும் நானும் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணவு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. உணவே உரமாகும். துயரினில் விழுந்தால் கூட உன் கரமே துணையாகும். தனிமையில் இருந்தால் கூட உன் உணவே உரமாகும். நான் துயரினில் விழுந்தால் கூட உன் கரமே துணையாகும். இருளில் நானும் நடந்தாலும் ஒளிப்பிடமாய் அருகே இருக்கின்றாய். இருளில் நானும்
நடந்தாலும் ஒளிப்பிளவாய் அருகே இருக்கின்றார். சுமைகளுமே சுகமாகும், உந்தன் வரமே வரமாகும். என்னை தேடி வந்தாயே, நலம் யாவும் தந்தாயே, நல்வரமாய் வந்தாயே, ஒரு வாழ்வை தந்தாயே. என்னை தேடி வந்தாயே, நலம் யாவும் தந்தாயே, நல்வரமாய் வந்தாயே, ஒரு வாழ்வை தந்தாயே. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணவு, இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உட்கொண்டவது இத்திருவுணவு நம்பிக்கையாளர் மேல் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திருவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களின் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனது இரக்கத்தையும் அன்பையும் நிறைவாய் பெற்றவளாக சென்று மகிழ்வோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.
பாடிடுவோம் வாழ்க வாழ்க தினம் இணைந்து பாடிடுவோம்